ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸ்க்கு தான் சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க் டிசைன் வந்து எப்படி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லித் தர போகிறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் ஏன் வந்து எல்லா வீடியோவிலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க இந்த டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போல தான் நீடிலில் வந்து டபுள் த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர்ன்றதுனால சேம் கலரில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நீடில் விட்டு இந்த மாதிரி வந்து நாட் போட்டு ரைட் சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சில் வந்து பாயிண்ட் மேக் பண்ணோம்ல அந்த பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. நீடில் வந்து ரைட் சைடு வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பவும் போல் தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து உங்களோட ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து லாங் கட் பீடை வச்சு தான் வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். மீஷோவில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிது. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நீடிலில் வந்து ஒரு லாங் கட் பீட் அப்புறம் வந்து 5 சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீடில் வந்து சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு இந்த லாங் கட் பீடு இருக்குல்ல, அந்த லாங் கட் பீடுக்குள்ளே இந்த மாதிரி வந்து நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். நீடில் இப்படி வெளியே எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே ஸ்டெப்பாக வந்து நீடில் அப்படியே வந்து இப்படி லாங் கட் பீடுக்குள்ளே விட்டு ப்ளவுஸோட ராங் சைடு குத்தி இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நீடில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சுகர் பீட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அப்படி ஃபார்ம் ஆகலைன்னா சுகர் பீட்ஸ் வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்து பேக் சைடு வந்து இழுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து நீடில் வந்து ராங் சைடு இருந்து அந்த சுகர் பீட்க்கு சென்டரில் வந்து நீடில் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணோம்ல, அதை சுற்றி வந்து ஒரு பீடுக்கும் சென்டரில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து இந்த டிசைனை வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி பீட் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு 25 வீடியோஸ் கிட்ட வந்து பீட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சென்டரில் வந்து நீடில் இந்த மாதிரி வந்து வெளியே எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீடை வச்சு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் போடுற எல்லா டிசைன்ஸுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து செலவும் அதிகமாக ஆகாது. அது மட்டும் இல்லை, டைமும் நமக்கு சேவ் ஆகும். அவ்வளோதான், ஃபஸ்ட் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் வந்து நம்ம 1/2 இன்ச் கேப் விட்டு பாயிண்ட்ஸ் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் மேலெல்லாம் வந்து இதே டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீடிலில் வந்து ஒரு லாங் கட் பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 5 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து லாங் கட் பீடுக்குள்ளே மட்டும் நீடிலை குத்தி அந்த நீடில் வந்து அப்படியே வந்து ப்ளவுஸோட ராங் சைடு வெளியே வர்ற மாதிரி வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இது எப்படி லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து நான் நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு
நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக் பார்ட்டில் வந்து பாதி வந்து இந்த டிசைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த 2 டிசைனுக்கும் சென்டரில் வந்து ஒரு சீக்வென்ஸ் அப்புறம் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 2 டிசைனுக்கும் சென்டரில் வந்து நீடில் வந்து ரைட் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சீக்வென்ஸு அப்புறம் ஒரு சுகர் பீட் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுகர் பீடை விட்டுட்டு சீக்வென்ஸ்குள்ளே மட்டும் நீடில் விட்டு ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சீக்வென்ஸ் வந்து லாக் ஆகிடும். இதை அப்படியே வந்து 2 டிசைனுக்கும் சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வென்ஸ் ஒரு சுகர் பீடை வச்சு லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த சீக்வென்ஸ் பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து நான் B7000 அப்படிங்கிற ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து 150 சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து மறந்துடுச்சு. இதை வாங்கினது கூட வந்து ஒரு 2-3 மந்த் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் வந்து மீஷோ ஆப்பில் வந்து B7000 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டோம்னா இந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடும். ப்ளவுஸ் நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான், ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நான் நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவை வந்து அது கூட வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீடை வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சேம் வந்து நீங்கள் நெக் பார்ட்டுக்கு வந்து என்ன டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணீங்களோ அதே வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.